இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அரோரா வந்து ஃபினாலே ஸ்டேஜில் போய் நின்றும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா யாருக்கும் அடங்காது எஃப்ஜேவே பார்த்தீங்கன்னா அப்படியே அமைக்க ஆஃப் பண்ணி வச்சுக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த பொண்ணு பேசுதுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. சீரியஸ்லி சொல்றேங்க, ஆக்சுவலாக இந்த அரோராக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு சண்டை போகுது. அந்த சண்டைக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் அப்புறம் சொல்றேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கத்திக்கிட்டு எகுருவான். இங்கே என்னன்னா அரோரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயந்து நடுகிறான். கத்தாத கத்தாத கத்தாது, எனக்கு பயமாக்குது, ஐயோ கத்தாது அப்படின்ற மாதிரி சொல்றான்ல. ஆக்சுவலாக அது வந்து அவன் நெக்கில் சொன்னாலும் உண்மையில அரோராவை பார்த்து ஒரு பயம் தான் இருக்குது அவனுக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்க பல பேருக்கு அரோராவை பார்த்து பயம் இருக்குது. இன்னும் ஒரு பலூன் அப்படி என்ன பண்ணிச்சு, எதுக்காக எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா பலூன் வந்து பேசுதுங்க, பயங்கரமா பேசுதுங்க. ஆக்சுவலா இனிஷியலா அரோரா எப்படி இருந்தது, எப்படி துஷாரே அங்கவான்னு கை காமிச்சு கூப்பிட்டு அரோராவா இது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கு. எனிவேஸ் இந்த சண்டை எதனால அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. விஷயம் என்ன தெரியுமா, அரோராவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் நீ நல்லா பண்ணலன்னு நான் சொல்ல வரல, நீ எதுக்கு டீமை விட்டு கொடுத்துட்டு போன அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட் அவங்க வைக்கிறாங்க. அப்படிதான் நான் கேட்டேன், இதுக்கு வந்து என்கிட்ட கத்தாத அப்படின்ற மாதிரி அரோரா சொல்றாங்க. விஷயம் எஃப்ஜே வந்து உண்மையிலே டீமை விட்டு கொடுத்தானா, அவங்க டீம் அதாவது ஆடிக்கினே இருப்போம் அந்த டீமை விட்டு கொடுத்தானா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 1 hour ஷோ பார்த்தவங்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா 1 hour ஷோவில் அந்த செக்மெண்ட்டை கட் பண்ணி தூக்கி அடிச்சிட்டானுங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தானுங்க, அந்த ஸ்டிக்கி நோட் ஓட்டுற டாஸ்க் ஒன்று கொடுத்தானுங்க ட்ரெஸ் மேலே. ஸோ அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாரு பிக் பாஸ். ஏன்னா அந்த டாஸ்க் வந்து ஃபெயிலியர், அந்த ஸ்டிக்கி நோட் வந்து ஒட்டவே இல்லை. ஆக்சுவலாக இந்த கடைசியாக ஒரு 5 பாட்டு கண்டுபிடிக்க சொன்னாங்களா, அதுக்கு முன்னாடி அந்த டாஸ்க் தான் கொடுத்தாரு. அந்த டாஸ்க் ஃபெயிலியர்ன்றதுனால அதுக்கப்புறம் தான் இதை மாற்றி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு வந்து டீமை செலக்ட் பண்ணாங்க. ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் அதில் நடந்தது, அதாவது எந்த டீமும் முதல்ல போகிறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 3 டீமுக்குள்ள இந்த மாதிரி பேச்சுவார்த்தை வரும்போது ஆக்சுவலாக எஃப்ஜே இருக்காங்கல்ல, விக்கல் சீக்கிரம் டீம், இவங்க டீம் தான் முதல்ல போகணும். ஏன்னா இவங்க டீமில் 5 பேர் இருக்காங்க. போன மேட்ச் கேம் அப்போ இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகம். ஸோ அதனால் அவங்க ஈஸியாக ஜெயிச்சாங்க. அதனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்தாங்க. ஸோ இதுக்கு வந்து எஃப்ஜே வந்து உடன்படலை. வீட்டுக்குள்ள ஒரு பெரிய கலவரம் போச்சு. கானா வினோத்துக்கும் எஃப்ஜேக்கும் பயங்கரமான சண்டை வந்தது. ஸோ அந்த சண்டையில் வந்து எஃப்ஜே வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போய் கத்திட்டான். நான் என்ன பார்த்து பேசு, என்ன பார்த்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எகிரிட்டு வந்துட்டான். ஸோ இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரக்கும் எஃப்ஜேக்குமே சண்டை ஆயிடுச்சு. ஏன்னா விக்கல்ஸ் வந்து டே கத்தாதரான்னு சொல்லும்போது நான் அப்படி தான் கத்துவேன்னு சொல்லி திருப்பி பேசி எல்லாரோடய ஒரு மாதிரி சண்டை போட்டான். கனி கூட, விக்ரம் கூட, கானா வினோத்து கூட எல்லாரோடய சண்டை போட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஆக்சுவலாக அந்த டீம் வந்து 4 பேர் யார் போறீங்க அப்படின்னு நினைச்சு நிற்கும் போது நான் வரல, நீங்க போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டேன். ஆக்சுவலாக டீமை விட்டு இவன் தனியாக வந்துட்டான். அதாவது இந்த டீம் எக்கடோ கெட்டு போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒதுங்கி உட்காந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவன் பேச்சு கேட்கல, அவனை எல்லாம் கத்துறாங்க அப்படின்னு சொல்றதுனால கொஞ்சம் ஒதுங்கி உட்காந்தா. இப்போ அரோரா அந்த மேட்டர் தான் எடுத்து சொல்றாங்க. அதாவது நீ எதுக்கு டீமை விட்டு கொடுத்த, நீ ஒழுங்கா பண்ணலன்னு சொல்றது நான் சொல்லல, டீமை எதுக்கு விட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அரோரா வந்து கரெக்டான பாயிண்ட் எடுத்து வைக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து கத்தாத என்ன உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறான்ல. இது இவன் மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேர் அரோராவை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்த பொண்ணு எல்லா இடத்துலையும் பாயிண்டா பேசுதுங்க. ஐயோ இங்க வந்து ஆக்சுவலா எப்படி இருந்தாரா, எப்படி மாறி இருக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்களேன். உண்மையிலே சொல்றேன், வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு தெரிஞ்சு டாப் 5ல போய் அரோரா உட்கார்ந்துரும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனா ஓட்டுக்கள் எந்த அளவு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா ஓட்டு ஒன்று ஆஹா ஓஹோன்லாம் இல்லை. ஆனா அந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. யாராவது ஏதாவது ஒரு தப்பானு வச்சுக்கோங்க, பாயிண்ட்டை பிடிச்சி கேட்குது. ஆனா விஷயம் என்ன தெரியுமா, அவங்க கூட இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக ஆப்படியுது. அரோரா கிட்ட இருக்க ஒரு நெகட்டிவ் என்னன்னா ஆக்சுவலா யாரெல்லாம் அவங்க கூட ரொம்ப க்ளோஸா பழகுறாங்களோ அவங்களுக்கு ஈஸியாக ஆப்படிக்குது. கமருதீன் கூட இருக்கும்போது அதாவது அவங்க பண்ற தப்பு தான் எடுத்து வைக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்க கூட இருக்கவங்க தப்பு தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்து வைக்குது. ஃபர்ஸ்ட் இது இப்போ வந்து எஃப்ஜேயோட தப்பை எடுத்து வைக்குதா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமருதீனோட தப்பை எடுத்து வச்சுதா. ஸோ எல்லாமே அவங்க கூட யார் இருக்காங்களோ அவங்கள அடிச்சு காலி பண்ணிடுது. நான் எஃப்ஜே கூட க்ளோஸ் ஆகும் போதே நினைச்சேன் அடுத்த டார்கெட் எஃப்ஜே தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவனை போட்டு காலி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கூட இருக்கும் போது அவன் பண்ற மிஸ்டேக் வந்து அந்த பொண்ணு கிளியரா தெரியுது, இதுதான் பண்றான் அப்படின்றது கிளியரா தெரியறதுனால எடுத்து செஞ்சு விட்டுருச்சு. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுச்சா, கண்டிப்பாக சொல்றேன் நாளைக்கு வந்து இதை பேசு பொருளாகும். அப்போ எஃப்ஜே போட்டு விஜய் சேதுபதி கும்முவாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் ஆனா இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்த ப்ரோமோ பார்க்கும்போது என்ன தெரியுமா, சாண்ட்ரா இல்லாத ப்ரோமோ விடும்போதெல்லாம் நல்லா இருக்குடா, தயவு செஞ்சு சாண்ட்ரா இல்லாத ப்ரோமோவே விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு 4 நாளா ஃபுல்லா டிராமான்னு ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. அது இல்லாம இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கண்டென்ட், அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா டாஸ்க், செகண்ட் ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா அரோராக்கும் எஃப்ஜேக்கும் அந்த சண்டை, ஸோ இந்த மாதிரி மாற்றி விடும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம்ங்க, இந்த டாப் 5ல பார்த்தீங்கன்னா அரோரா உள்ள வரது மட்டும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணுது. சேனலே இதுக்கப்புறம் கொஞ்சம் புஷ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்த பொண்ணு எவிக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த கேஸ்லேயே மாட்டுது. நேற்று நைட்டு மட்டும் தான் ஒரு கேஸில் மாட்டி இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1 hour ஷோவில் போடுவானுங்களான்னு தெரியல. அது என்ன கேஸ்னா, சாண்ட்ரா ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் அரோரா போய் சிரிச்சிட்டு இருந்தாங்களே, அரோரா ஆதிரை இவங்களாம் சிரிச்சிட்டு இருந்தாங்களே, அது ரொம்ப கேவலமான விஷயம். அதாவது ஒருத்தவங்க வந்து எமோஷனல், அவங்க சாண்ட்ரா நல்லவங்க கெட்டவங்க, அவங்க ட்ராமா பண்றாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. அதெல்லாம் ஒரு
அவர் போங்க விட்டு தள்ளுங்க. என்ன இருந்தாலும் ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, நீங்க அங்க போய் சிரிச்சீங்கன்னா அப்போ உங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கு, நீங்க எவ்வளவு மோசமா அதை யோசிக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டான விஷயம். 3 பேரும் போய் மாங்குன்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க உள்ள உட்காந்துங்க ரெஸ்ட் ரூம் கிட்ட. ஸோ அதை பார்க்கும்போது யாரா இருந்தாலும் இரிட்டேட், என்னடா இப்படி சைக்கோ பிஹேவியரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை 1 hour ஷோல போட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் 1 hour ஷோல அதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி அதுவும் கொஸ்டினா ரைஸ் ஆகாது. ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா அரோராக்கு இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான வீக்காக தான் மாறும். ஸோ இந்த வீக்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாசிட்டிவான வீக்காக இருக்கு, ஆனால் நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவான வீக்காக இருக்கு. ஸோ அது யார் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இந்த ப்ரோமோ கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் தோணுது. ஆக்சுவலாக அரோரா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஏறி அடின்னு அடிச்சுட்டு அந்த பொண்ணு பாட்டு மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. நம்ம யாரெல்லாம் இவங்கலாம் பொட்டன்ஷியல் பிளேயர் அப்படி வருவாங்க இப்படி வருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்ல, அது எதுவுமே இல்லாமல் இந்த பொண்ணு சைலண்டாக அப்படியே கிராஃபை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக மேலே ஏற்றிச்சுங்க. உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு வந்து எப்படா வெளியே போவோம் அப்படின்ற மாதிரி தான் இனிஷியலாக சொல்லிட்டு இருந்தோம். எப்படி பலூன் அடிச்சு தோறதுங்கடா, பலூனை முதல்ல பஸ்ட் ஆக்குங்கடா அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் சொல்லிட்டு இருந்தோம். இனிஷியலாக செகண்ட் வீக்ல போக வேண்டிய ஆளுங்க இது. யோசிச்சு பாருங்க, 2வது வாரத்தில் வெளியே போக வேண்டியது. அப்பயே அன்ஃபேராக இந்த பொண்ணை சேவ் பண்ணாங்க. சேனல் தான் ரொம்ப பேக்கப் பண்ணிச்சு. சேனல் கிட்டத்தட்ட 5-6 வாரம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வெளியே போக வேண்டியது, ஓட்டும் இல்லைனா கூட அந்த பொண்ணை வெளியே போகாமே வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து சேனலும் வெளியே எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது நாமினேஷன் வராமல் இருந்தது. அதனால தான் விஜய் சேதுபதி ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பாரு, அதாவது அரோரா யார் வெளியே போகணும் அப்படின்னு கேட்கும்போது ஆடியன்ஸ் சொல்லியிருப்பாங்க அரோரா வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அரோரா நாமினேஷனே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து அந்த துஷாரை வெளியே அமிச்சோன்னே இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மற்றவங்க கூட பேச ஆரம்பிச்சதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அவங்க பண்ணுற தப்பை எல்லாத்தையும் எடுத்து பேச ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக நம்ம என்ன நினச்சிட்டோம், இந்த பொண்ணால் தான் துஷாரோட கேம் காலியாச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அது வகையில் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஆக்சுவலாக துஷார் இருந்ததுனால இந்த பொண்ணு வெளியே தெரியாமல் இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இதுவே துஷார் முதல் இந்த பொண்ணு கூட க்ளோஸ் ஆகாமல் இருந்திருந்தா ஒருவேளை இதோட பயங்கரம் பேசி இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க, பலூன் எவ்வளோ பெரிய ஆளாக மாறி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. உண்மையிலே சொல்றேங்க, அந்த அளவுக்கு தெளிவாக பேசுது. விஜய் சேதுபதி வர பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாரு. போன வீக்கெண்ட் எபிசோட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே அவர் வந்து அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறது காரணம் என்னன்னா, ஓகே இந்த பொண்ணு நல்லா பேசுது, புஷ் பண்ணி தூக்கிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணுக்கான, அதாவது யாரையுமே விஜய் சேதுபதி பேச விட மாட்டாரு. நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஆனால் அரோராவை மட்டும் ஏன் பேச வர்றாரு சொல்லுங்க? அந்த பொண்ணு பேசுறது ஒரு கிளாரிட்டி இருக்கு, இதை பேச விட்டு புஷ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக புஷ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து கிளியராக தெரியுங்க, விக்கல் சீக்கிரம் பேசும்போது ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, கனி பேசும்போது ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி அரோரா பேசும்போது ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸோ யாரெல்லாம் பேசுறது அவங்களுக்கு வேணும் தேவை அப்படின்ற மாதிரி தோணுதோ அவங்க யாரையுமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அவங்கள ஒரு புஷ் கொடுத்து மேலே தூக்கிட்டு வருவாங்க. இல்லை நிறைய பேர் வந்து சொல்லிடுங்க பார்வதி கேமர் வந்து ஃபினாலே ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு போடுற ஸ்கெட்செல்லாம் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி அடிச்சு துரத்திடுவானுங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்க புஷ் கொடுக்குற ஆள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றது நெகட்டிவ் கண்டென்ட் கொடுக்குறவங்களா அதுக்கு முன்னாடி வீக்ல அடிச்சு துரத்திட்டு, எனக்கு தெரிஞ்சு ஃபினாலே வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்களை வந்து மேக்ஸிமம் புஷ் கொடுத்து ஃபினாலே டாப் 5ல வந்து இவங்களை கொண்டு போய் நிறுத்துவாங்கன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரோரா டாப் 5ல வருது ஒருத்தான கண்டஸ்டன்ட் நினைக்கிறீங்களா? இல்லை அந்த அளவுக்கு ஒருத்தலாம் இல்லை, அந்த பொண்ணு என்னங்க பண்ணுது, கூட இருக்கவங்க பண்ற தப்ப மட்டும் அங்கங்க ஹைலைட் பண்ணிக்கிட்டு பெருசா இதுதானே பண்ணுது, இதை தவிர என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி அரோரா வேலை செய்யலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை கிச்சன் டீம்ல போட்டாச்சு என்ன வேலை செய்யுது, அது உண்மைதான். அந்த பொண்ணு இப்பயும் கிச்சன் டீம்ல இருந்து வேலை செய்ய மாட்டுது. சுபிக்ஷா ஒரு பக்கம் வேலை செய்யுது, ஆதிரே வேலை செய்யுது, இந்த பக்கம் திவ்யா வேலை செய்யறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல அரோரா மட்டும் என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான வேலை தான் செய்யுது. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாசுக்கா சைஸாக வந்து ஒதுங்க முடியுமோ அந்த அளவுக்கு சைஸாக ஒதுங்கிக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனால் இதை வந்து அதாவது அரோரா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பாயிண்ட் எடுத்து ஒருத்தவங்களை அடிக்குதுல, ஆனால் அரோராவை அடிக்கிறதுக்கு இவனுங்க யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க, அந்த பொண்ணு பாயிண்ட்டை பேசிட்டு நெக்ஸ்ட் இவனுங்க கூட வந்து நம்ம ஜெல் ஆயிடுது, ரொம்ப கேஷுவலாக பேச ஆரம்பிச்சது. ஆனால் இவனுங்களுக்கு என்ன வந்து சரி ஓகே கேஷுவலாக தான் பேசுது அப்படின்ற மாதிரி இவனுங்க விடுறானுங்க. இவனுங்க ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணால் திருப்பி எடுத்து அடி அடிச்சிருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பக்காவான ஸ்ட்ராட்டஜியை பயங்கரமாக யூஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.